சீமானோட கட்டவர் மயிருக்கு வருவானடா விஜய். சினிமால துப்பாக்கிங்கிற படத்துக்கு தலைப்பு வச்சவன் தலைவன் கிடையாதா? துப்பாக்கியை வச்சு இந்த களத்துல நின்னா அவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு வர சீமான். அவருடைய கட்டவர் மயிருக்கு சரியா வருவாரா விஜய்? நீ பேசுற, நீ எல்லாம் ஒரு ஆள். என்ன பிஸ்மி, நீ எல்லாம் ஒரு ஆளு. ஏடா பணத்துக்காக பிச்சை எடுத்து பணத்தை வச்சு பேசக்கூடிய நீ ஒரு யூடியூப்ல ஒரு சினிமாவுக்கு விமர்சனம் போட்டு அதை வச்சு வயிறு வளர்க்கிற நீங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானை பற்றி பாட்டு போட்ட ஒரு தற்குறி தருதலைய நீ பெரிய பிம்பம் போல காட்டி மக்கள் செல்வாக்கு இருக்கா? எந்த மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு? எந்த மக்கள் போடுறதுக்கு நின்னீங்க? எந்த மக்கள் பிரச்சனை விஜய் நின்றுருக்காரு? மனுஷனா இருக்காரு. ஸ்டெர்லைட்ல போராடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக போய் இரவோடு இரவாக போய் நின்று ஸ்டெர்லைட்டுடைய ஸ்னோயினுடைய அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. நீட் தேர்வில் இறந்து போன அனிதாவுடைய அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்து அண்ணனை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. மெரினா கடற்கரையில் மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடிய பொழுது அந்த மக்கள் போய் நிக்கிறாரு. மனுஷனா இருக்காரு. மனுஷனா இருந்து விஜய் குருதியகம், விஜய் விழியகம், விஜய் படிப்பகம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூடுதலாக சொன்னார். உண்மையில வியந்து போயிட்டேன். விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியலை எவ்வளவு உத்து நோக்கிறார் அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப தெளிவான ஒரு ஆகச்சிறந்த ஒரு லீடருக்கான உரையா இருந்தது. லீடரை தாண்டி ஒரு சிறந்த கல்வியாளருக்கான உரையா இருந்தது. ஒரு நல்ல தலைவனுக்கான உரையா இருந்தது. அது மிக முக்கியமா சொல்றாங்க. ஐ லவ் யூ விஜய். 4 பேருக்கு நல்லது நடந்தா எதுவும் தப்பு